டிஎன்பிஎஸ்சி டெட் ரிலேட்டடாக ஜிகே ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜியும் இதில் இருக்கும். கேள்வி 1, மக்களிடையே மனக்கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கவும் மனநலத்தை பேணி மனநோய்களிலிருந்து விடுபட செய்வதற்கும் செய்யப்படுகின்ற அறிவியலை டேஷ் ஆகும். இது எந்த மாதிரியான அறிவியல் அப்படின்னா, 1க்கான பதில் மனநலவியல், பி தான் கரெக்ட். கேள்வி 2, மனதளவில் குறைபாடு உடைய குழந்தைகளை இவ்வாறு அழைப்பர். மனதளவில் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா, 2க்கான பதில் ஆப்ஷன் சி நினைவு இயல் அப்படின்னு. ஆப்ஷன் சி சிறப்பு குழந்தைகள், அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, மனதளவில் குறைபாடு இருக்கிறவங்க, சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மென்டலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா சிறப்பு குழந்தைகள், ஸ்பெஷல் சைல்டு, கிஃப்டடு சைல்டு அப்படி சொல்லுவோம். கேள்வி 3, சிறப்பு பள்ளிகளில் எவ்வயதுடைய குழந்தைகள் சேர்த்து கொள்ளப்படுவர். சிறப்பு பள்ளிகளில் எந்த வயதுடைய குழந்தைகள் சேர்த்துப்பாங்க அப்படின்னா 3க்கான பதில் ஆப்ஷன் டி 6லேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை சேர்த்துப்பாங்க. கேள்வி 4, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முற்றிலும் நம்மால் உணரக்கூடிய அனுபவங்கள், மன செயல்கள் ஆகியவை கொண்ட ஒரு பகுதி தான் டேஷ் எனப்படும். 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ நனவு நிலை. கேள்வி 5, நினைவுகள், அனுபவங்கள் ஆகியவற்றை நாம் தற்சமயத்தில் உணராவிட்டாலும் எப்போது இவை நமக்கு தேவையோ அப்போது அவற்றை நனவு நிலைக்கு கொண்டு வந்து நம்மளால் உணர முடியும். இது எது அப்படின்னா 5க்கான பதில் ஆப்ஷன் சி இடை மன நிலை. தேவைப்படும் பொழுது நம்ம அதை ரீகால் பண்ணி பார்த்துப்போம்ல, அதுதான். கேள்வி 6, நாம் அறியாமல் செய்யும் சிறிய தவறுகளால் கணாக்கள் போன்றவை டேஷ் பகுதியில் படியும் அப்படின்னா 6க்கான பதில் ஆப்ஷன் பி நனவிலி நிலை. கேள்வி 7, மனநலத்தை குறைக்கிற நிலைகள் என்ன. 7க்கான பதில் ஆப்ஷன் டி மனமுறிவு, பொருத்தப்பாடின்மை, மனக்குழப்பம், மனப்போராட்டம், இது எல்லாமே மனநலத்தை குறைக்கிற நிலைகளில் இது எல்லாமே வந்துடும். கேள்வி 8, ஹெலன் கெல்லர் அறிமுகப்படுத்திய கல்வி முறை எது அப்படின்னா 8க்கான பதில் ஆப்ஷன் சி பார்வை அற்றோருக்கான கல்வி. கேள்வி 9, டெசிபல் அப்படின்ற அலகால் குறிப்பிடப்படுறது எது அப்படின்னா 9க்கான பதில் ஆப்ஷன் பி ஒலியின் திறன். கேள்வி 10, ஒரு குழந்தைக்கு செவிப்புலனில் கேட்கிற திறன் எந்த அளவுக்கு டெசிபலில் வரும் அப்படின்னா 10க்கான பதில் ஆப்ஷன் சி 50 டெசிபல். கேள்வி 11, கல்வி என்பது அறிவு பெறுவது மட்டுமே என்றாகாது. சகிப்புத்தன்மை, பிறருக்கு உதவுதல், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், இணைந்து செயல்படுதல், சீரிய மனப்பான்மைகளை உருவாக்கி கொள்ளுதல், இது எல்லாமே சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னது யார், என்ன டீம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 11க்கான பதில் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 12, இயல்பு மீறிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகள் தோன்றிய வருடம் எப்போ. 12க்கான பதில் ஆப்ஷன் பி 1990. கேள்வி 13, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி உருவாக்கப்பட்ட காலம் எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னும் பொழுது 13க்கான பதில் ஆப்ஷன் ஏ 20வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதி. கேள்வி 14, ஒரே கல்வி வளாகத்தில் அனைத்து வகை குழந்தைகளையுமே பயில செய்கிறது தான் டேஷ் முறை. எந்த மாதிரியான மெத்தட் அது, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி. கேள்வி 15, பள்ளிக்கு செல்ல இயலாத மாணவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிற்கே சென்று ஆசிரியர் கற்பித்தல் எந்த மாதிரியானது. 15க்கான பதில் ஆப்ஷன் பி சிறப்பு கல்வி. கேள்வி 16, மென்டல் ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன. மென்டல் ஹைஜீன் அப்படிங்கிறது மனநலவியல், சி தான் கரெக்ட், மனநலவியல். இதோட இன்னைக்கு எஜுகேஷனில் எக்ஸாம் ஓரியன்டாக டெட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்.